ஹலோ, இட் மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸில் எக்ஸைஸ் 1 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து இது அதர் எக்ஸைஸ் 1 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து எக்ஸைஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸோ எக்ஸைஸு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டுட்ருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. 2 சேனலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸோட கிளியர் வியூ கிடச்சிரும். ஸோ இப்போ அதர் எக்ஸைஸில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். நார்மல் அக்யூசியேஷன். Johnson Company Limited with an authorized capital of 5 lakh consisting of 30,000 equity shares of rupees 10 each and 2,000 preference shares of rupees 100 each. ஸோ அவங்களோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு 30,000, டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு 5,000 ஆத்தரைஸ்ட் கேபிட்டலோட வேல்யூ. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30,000 வந்து 10%. அப்போது 3 lakh வந்து ஈக்விட்டி ஷேர் ஆகும். 2,000 per ஷேரோட ப்ரைஸ் 100. ஓகே, அப்போது 2 lakh rupees வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆகும். டோட்டலாக 5 lakh வந்துருச்சா. பர்ச்சேஸ்ட் ஆஸ் அ கோயிங் கன்சர்ன் ஃபார் rupees 2 lakh the business of X and Y who were partners and whose business balance sheet was as follows. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ்டு. ஸோ இந்த கன்சர்ன் வந்து என்ன பண்ணுது, ஜான்சன் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, XYயை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 2 lakh வேல்யூக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 2 lakh வேல்யூவான பிஸ்னஸை எக்ஸ் அண்ட் ஒய் கிட்டேருந்து ஜான்சன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஐயோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். கேபிட்டல் வந்து எக்ஸோட 70, ஒய்யோட 70, பில்ஸ் பேயபிள் 10,000, கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 30,000, ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் 4,000, டெட்டார்ஸ் 53,000, ஸ்டாக் வந்து 16,000 இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் 12,000, கேஷ் அட் பேங்க் 5,000 இருக்குது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வாஸ் டு பி பெய்டு. ஸோ 2 lakh rupees பே பண்ணும் இல்லைங்களா, அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். 1,000 ஈக்விட்டி ஷேர்ஸ், 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் 600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு பி அலாட்டட் ஆஸ் ஃபுல்லி பெய்ட் ஈக்குவலி டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்குறாங்க. அண்ட் த பேலன்ஸ் டு பி பெய்ட் இன் கேஷ் டு போத். ஸோ ரிமைனிங் வந்து கேஷாக கொடுத்துட்றாங்க. த ரிமைண்டர் ஆஃப் த ஷேர்ஸ் வேர் ஆஃபர் டு த பப்ளிக் அண்ட் வேர் ஆல் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ஃபுல்லி பெய்டு. மித்த ஷேர்ஸ் அவங்களோட டார்கெட் என்னங்க, 2,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் 30,000 ஈக்விட்டி ஷேரும் பண்ணுறாங்க. அதில் வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு 10,000 கொடுத்துட்றாங்க ஈக்விட்டி ஷேரு, 600 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்துட்றாங்க. ரிமைனிங் வந்து பப்ளிக்கில் சொல்லி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே. யூ ஆர் ரெக்யர்ட் டு பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கம்பெனி வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கம்பெனியோட புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டு அவங்களோட நியூ பேலன்ஸ் ஷீட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, யூஸ்வலாக ஜேர்னலில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி தான் வரும். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, அதுக்கப்புறம் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ஷேரை வந்து பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணி அதை ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியான கான்செப்ட். 10 மார்க்ஸில் 8 மார்க்ஸில் கேட்டால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது எக்ஸைஸ் 1ல் அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஜான்சன் லிமிட்டடோட ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட். ஓகேவா, ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கும்போது கம்பெனிக்குள்ளே எது வருதோ உள்ளே வராத என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணும். ஸோ எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணுங்க, கிரெடிட் பண்ணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ ஜான்சன் கம்பெனி எக்ஸைன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை உள்ளே எடுத்துகிட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணுது. எப்படி பே பண்ணுதுன்னா ஈக்விட்டி ஷேராகவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேராகவும் கேஷாகவும் பே பண்ணுது. அப்போ உள்ளே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் உள்ளே வருது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன என்ட்ரி வருங்க, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு யார்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய் லிமிடெட், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupeesக்கு. இல்லையா, ஸோ பாருங்கள் 2 lakh rupeesன்னு சொல்லியிருக்காங்க. 2 lakh the business X and Y who were partners and whose business balance sheet அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ்ட் ஃபார் rupees 2 lakh. ஓகேவா, ஸோ அப்போ ஒரு என்ட்ரி முடிஞ்சுதா, பர்ச்சேஸ்க்கான என்ட்ரி வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது.
ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, பிஸ்னஸை அண்டர்டேக் பண்ணுறது. ஸோ அசட்டையும் லைபிலிட்டி எடுத்துக்கிறோம். அப்போ அசட் உள்ளே வரும், லைபிலிட்டி நம்ம பே பண்ணுமா, அப்போ அது வெளியே போகுமா. இப்போ அசட்டை என்ன பண்ணுங்க, டெபிட் பண்ணும். எது உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணுறோம், எது வெளியே போகுதோ அதை கிரெடிட் பண்ணும். அப்போது அசட் எல்லாம் உள்ளே வரும், இதெல்லாம் பே பண்ணும், இது வெளியே போகும். ஓகேவா? இப்போ என்ன இருக்குங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 30,000. ஸோ இதெல்லாமே ரீவேல்யூ அமௌண்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே புக் வேல்யூவை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு எடுங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 30,000. அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். லேண்ட் அண்ட் பில்டிங் 60,000, பிளான்ட் அண்ட் மிஷினரி நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க 30,000. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸஸ் 4,000, டெட்டாஸ் 53,000. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் 4,000, டேட்டாஸ் 53,000. அப்புறம் என்ன இருக்குங்க, ஸ்டாக் 16,000, பில்ஸ் ரிசீவபிள் 12,000, கேஷ் 5,000. ஸ்டாக் 16,000, பில்ஸ் ரிசீவபிள் 12,000, கேஷ் அட் பேங்க் 5,000. கேஷ் அட் பேங்க் 5,000. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுடலாம், ஏன்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே வந்துச்சுன்னா குட்வில்னு எடுத்துக்குவோம், கீழே வந்தால் கேபிட்டல் ரிசர்வ் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே வந்து லைபிலிட்டிஸ் என்ன இருக்குங்க, பில்ஸ் பேயபிள் 10,000, கிரெடிட்டார்ஸ் 30,000. ஸோ டூ பில்ஸ் பேயபிள் 10,000, ஸோ டூ கிரெடிட்டார்ஸ் 30,000. ஸோ இது கூட என்ன பண்ணுங்க, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பே பண்ணும் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணால் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கேங்க, 2 lakh பண்ணியிருக்கோம். இப்போ டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, 2,40,000 இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், 60,000 plus 30,000 plus 4,000 plus 53,000 plus 16,000 plus 12,000 plus 5,000. So 1,80,000 வருதா? ஓகேவா? 1,80,000 வருது. இங்கே 1,80,000 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2,40,000ல 60,000 டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ நம்மளுக்கு குட்வில் வந்து என்னங்க, மேலே தான் பத்தாமல் வருது. ஸோ இங்கே 240 இருக்குது, இங்கே தான் கம்மியாக வருது. ஓகேவா? ஸோ அப்போ மேலே தான் கம்மியாக வருது அப்படிங்கும்போது அதை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, குட்வில் பேலன்சிங் ஃபிகர்னு எடுத்துக்கோமா. எவ்வளோங்க, 60,000. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் என்ட்ரி முடிஞ்சது நம்மளுக்கு. அடுத்தது தேர்ட் என்ட்ரி வந்து பேமெண்ட் என்ட்ரி. ஸோ பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ பேமெண்ட் அப்படிங்கும்போது யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம், 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம், 600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறோம், மீதி வந்து கேஷாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. ஓகேவா? கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க, 2 lakh rupees ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது என்ன வருங்க, பேமெண்ட் கொடுக்குறப்போ யாருக்கு கொடுக்குறோம், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கொடுக்குறோம். ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய் லிமிடெட் அக்கௌண்ட் டெட்டார் to equity share capital to preference share capital to cash. ஸோ டோட்டலாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க, 2 lakh rupees கொடுக்கணும். ஸோ அது ஈக்விட்டி ஷேர் என்ன பண்ணுறோம், 10,000 ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறோம். ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ வந்து பெர் ஷேரோட விலையும் என்னங்க நம்மளுக்கு 10 rupees அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh rupees கொடுத்துட்றோமா. ஸோ அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் என்ன சொல்லியிருக்காங்க, 600 ஷேர்ஸு, பெர் ஷேரோட ப்ரைஸு 100 rupees. அப்போது 60,000. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்னங்க நம்மளுக்கு, 2 lakhல 1,60,000 போனால் பேலன்ஸ் நம்மளுக்கு என்னங்க, 40,000 கேஷாக கொடுக்குறாங்க, கேஷ் பேங்க். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல் செட்டில்மெண்ட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் நம்மளுக்கு ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர் பாருங்கள் 30,000 ஷேர் சொல்லியிருக்காங்க.
ஸோ 30,000 per ஷேரோட ப்ரைஸ் 10. இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 2,000 per ஷேரோட ப்ரைஸு 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 30,000 ஷேர்ஸு. அதில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 10,000 போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க? 20,000 வந்து அப்போ பப்ளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரிமைனிங் ஷேர்ஸ்னு. The remainder of the shares were offered to the public and were all the subscribed and fully paid up அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது 20,000 ஷேர்ஸை பப்ளிக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்க? 20,000 இன்ட்டு 10 rupees, 2 lakh rupees நம்மளுக்கு பப்ளிக்லேருந்து வரும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோங்க? 2,000 ஷேர்ஸா? ஸோ 2,000 ஷேரு பர் ஷேரோட ப்ரைஸு 100. ஸோ இதில் வந்து நம்ம 600 கொடுத்துட்டோமா? 2,000ல் 600 கொடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோங்க? 1,400 ஷேர்ஸு பர் ஷேரோட ப்ரைஸு 100 rupees அப்படிங்கிறப்ப 1,40,000. ஸோ டோட்டலாக இது நம்ம வந்து பப்ளிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான என்ட்ரீஸை போடணுமா? ஸோ என்ன வருங்க? அமௌண்ட் உள்ளே வருதா பப்ளிக்லேருந்து? பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேர் எவ்வளோங்க? 20,000 ஷேர்ஸு பர் ஷேரோட ப்ரைஸு 10 rupees. ஸோ 20,000 ஷேரு பர் ஷேரோட ப்ரைஸு 10 rupees. அப்போது 2 lakh rupees. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோங்க? 1,400. அது வந்து பர் ஷேரோட ப்ரைஸு 100. இப்போ 1,40,000. டோட்டலாக எவ்வளோ ரிசீவ் ஆகுதுங்க? 3,40,000 வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம இதை கம்பைன் பண்ணி போடணும். ஈக்விட்டி ஷேரு டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ அசட்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ லைபிலிட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத போடணும். ரொம்ப ஈஸி தான். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.